தமிழகம் அண்ட் புதுவைக்கான வானிலை நிலவரத்தை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளில் இருந்து 2 தினங்கள்ல விலகக்கூடும்னு, தமிழகத்துல அடுத்த 48 மணி நேரத்துல வடகிழக்கு பருவமழை தொடங்குவதா சொல்லும் வானிலை மையம் அடுத்த 6 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. அக்டோபர் 15ஆம் தேதி கோவை மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள் நீலகிரி, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி அண்ட் கன்னியாகுமரி மாவட்டங்களுடைய சில இடங்கள்ல கனமழைக்கான எல்லோ அலர்ட் கொடுத்திருக்கிறாங்க வானிலை மையம். அக்டோபர் 16ஆம் தேதி கோவை மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள் நீலகிரி, திண்டுக்கல், தேனி, தென்காசி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை அண்ட் கடலூர் மாவட்டங்களோட சில இடங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அக்டோபர் 17ஆம் தேதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் அண்ட் மயிலாடுதுறை மாவட்டங்களுடைய சில இடங்கள்ல கனமழைக்கான எல்லோ அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அக்டோபர் 18ஆம் தேதி நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி அண்ட் கன்னியாகுமரி மாவட்டத்தோட சில இடங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அக்டோபர் 19 அண்ட் 20ஆம் தேதி நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி அண்ட் கன்னியாகுமரி மாவட்டங்களோட சில இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எல்லோ அலர்ட் கொடுத்திருக்கிறாங்க. சென்னையின் புறநகர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னும், நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லப்பட்டிருக்கு. வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமா 32 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்சமா 26 இருந்து 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்னு வானிலை மையம் சொல்லியிருக்கிறாங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பார்த்தோம் அப்படின்னா வங்கக்கடல் பகுதிகளில் 18ஆம் தேதி வரை எந்த எச்சரிக்கையுமே இல்லை. தமிழகம் அண்ட் அரபிக்கடல் பகுதிகளில் அக்டோபர் 18 வரை சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும்னு அறிவுறுத்தி இருக்கிறாங்க வானிலை மையம். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களிலும் புதுவையிலும் மழை பெய்திருக்கு. காரைக்காலில் லேசான மழை பெய்ததா சொல்லும் வானிலை மையம் மதுரை விமான நிலையத்தில் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும், கரூர் பரமத்தியில குறைந்தபட்ச வெப்பநிலையா 20 டிகிரி செல்சியஸ் ஆகும் பதிவாகி இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க.